யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாள் இரவும் இப்படி உங்களோடு கூட வேத பாடத்தை எடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக, தருணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த இரவு 11 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களையும் பார்க்க சொல்லுங்கள். இதே ப்ரோக்ராம் ஒருவேளை கடந்த எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதே ப்ரோக்ராமை நாங்கள் அதிலையும் அப்லோட் பண்ணுகிறோம். ஸோ ஒருவேளை இந்த ரியல் டைமில் பார்க்க முடியாதவர்கள், ஒரு எபிசோட் 2 எபிசோட் மிஸ் பண்ணினவர்கள், இஃப் யூ வாண்ட் டு கோ பேக் அண்ட் வியூ ஆல் தி அதர் மிஸ்ட் எபிசோட்ஸ், நீங்கள் மிஸ் பண்ண எபிசோடை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய யூடியூப் சேனலில் ஆண்டவருடைய கிருபையினால் ஏராளமான கண்டென்ட், டீச்சிங் கண்டென்ட் இருக்கிறது. நீங்கள் பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். இன்ஃபேக்ட் எவ்ரி டே 3 to 5:30 லைவ் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது 21 டே ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. 21 டே ஏரியா பிளெஸ்ஸிங் ப்ரேயர், கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீச்சிங், ப்ரேயர் வாக்கிங் டீச்சிங், வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபார் ரிவைவல், அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் தான் டீச் பண்ணுகிறேன். ஸோ அதில் வி ஆர் ஹாஃப்வே. நீங்கள் அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் அதிலே பயனடையலாம். ஒவ்வொரு நாள் இரவு 8 மணிலிருந்து 9:45 மணி வரைக்கும் அதே யூடியூப் சேனலில் கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட், கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி, பெருமையை மேற்கொள்வது எப்படி, இச்சையை மேற்கொள்வது எப்படி, கோபத்தை மேற்கொள்வது எப்படி, கசப்பு காழ்ப்புணர்ச்சிகளை மேற்கொள்வது எப்படி, மன்னிக்கும் தன்மையை வளர்த்து கொள்வது எப்படி, பசுத்தத்தை வளர்த்து கொள்வது எப்படி, சுத்த மனசாட்சியை வளர்த்து கொள்வது எப்படி, மன்னிக்கும் தன்மையை வளர்த்து கொள்வது எப்படி, தாழ்மையை வளர்த்து கொள்வது எப்படி, ஆவின் கனியை நம்மிலே வளர்த்து கொள்வது எப்படி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அசுத்தங்களை களைந்து விடுவது எப்படி என்ற தொடர் ஒவ்வொரு நாள் இரவு 8 மணிலிருந்து 9:45 மணி வரைக்கும் கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட், கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி என்ற தலைப்பிலே நான் பேசுகிறேன். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அநேக டாபிக்ஸ் உங்களுக்கு இருக்கிறது யூடியூப்பில், எங்களுடைய யூடியூப் சேனலில். ஸோ எக்யூப்பிங்க்கு, ஆயத்தப்படுவதற்கு ஏராளமான கண்டென்ட் இருக்கிறது. மே த லார்ட் ரிச்லி பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை படிப்பதற்கு, வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் நேரத்தை ஒதுக்கி கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களை நான் என்கரேஜ் பண்ணுகிறேன். ஆமேன். கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனாலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள், ஒபீடியன்ஸ் என்ற ஒரு காரியத்தை குறித்து கடந்த 2 எபிசோடில் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னும் ஏராளம் பேசலாம். கீழ்ப்படிதலினாலே உண்டாகிற ஆசீர்வாதங்களும் சாபங்களும், உபாகமம் 28ஆம் அதிகாரம், அதை போன எபிசோடில் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். இப்பொழுது தொடர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனாலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள், உண்டாகிற நன்மைகள். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது வறட்சி நீங்கி செழிப்பு உண்டாகும். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது குறைவு நீங்கி நிறைவு வரும். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது வியாதி நீங்கி சுகம் வரும்.
கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு பொருள் பாழாகாமல் பத்திரமாக இருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் எதையும் இழக்காமல், இழக்கிறது போல இருக்கலாம், மீண்டும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஸோ இந்த 5 காரியங்களை நான் உங்களுக்கு இன்று இரவு விளக்கி சொல்லப் போகிறேன். 5 காரியங்கள். முதலாவதாக, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது உண்டாகிற ஆசீர்வாதம். வறட்சி நீங்கி செழிப்பு உண்டாகும். லூக்கா 5ஆம் அதிகாரம். லூக் சாப்டர் 5. லூக்கா 5ஆம் அதிகாரம். இயேசு கடற்கரைக்கு போகும் பொழுது திரளான ஜனங்கள் இயேசுனுடைய போதனையை கேட்க வருகிறார்கள். அப்பொழுது இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்காமல் பேதுரு அங்கே மீன் வலைகளை அலசிக்கொண்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கலன்னா, அதாவது ஒரு ஆசைக்கு பொழுதுபோக்குக்கு மீன் பிடிக்க போன ஒரு தம்பி அப்படியே ஒரு சின்ன ஒரு ஊக்கு போட்டு ஒரு ஏரியில் மீன் பிடிக்க ட்ரை பண்ணி அவனுக்கு ஒரு மீன் கிடைக்கலனாலே அவன் எப்படி நொந்து போவான் பார்த்துருக்கீங்கல்ல? someone who goes fishing for a hobby with his angler and waits for, say, a couple of hours and gets not one single fish, he will be disappointed. ஒரு பொழுதுபோக்குக்காக மீன் பிடிக்கிற ஒரு ஹாபி ஆங்கிலரே வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஆல் நைட் அண்ட் ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்படித்தானே பைபிள் வாசிக்கிறோம். ஐயரே, பேதுரு சொல்றாரு 5ஆம் வசனத்தில், லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ராம் முழுவதும் ஆல் நைட் நாங்கள் பிரயாசப்பட்டும், we did all that we can, ஒன்றும் அகப்படவில்லை. அதுதான் ரியாலிட்டி. ஆனால் ஒன்று சொல்றாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். இப்போ நீங்கள் சொல்றீங்க, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். 4ஆம் வசனம். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். நீங்க சொல்றீங்க, அதனால நான் செய்கிறேன். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். மீன் பிடிக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும், இரவு தான் நல்லா மீன் பிடிக்க முடியும், பகல்ல இல்லை. ஆனால் இப்போ பகல்ல மீன் பிடிக்க சொல்றாரு இவர். ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேனுக்கு இவர் ஆலோசனை கொடுக்குறாரு. எங்களுக்கு தெரியாத அட்வைஸா சார்? எதுக்கு சார்? நீங்கள் போட்டு கேட்டீங்க, கொடுத்தோம், நீங்கள் அதில் நின்று பிரசங்கம் பண்ணீங்க, தேங்க்யூ சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்போ எங்களுக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு இந்த தொழிலை பற்றி என்ன தெரியும்? அப்படிலாம் பேதுரு பேசலை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். according to your word we will cast the net. and you know what happened? அந்தபடியே அவர்கள் செய்து, 6ஆம் வசனம், தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒரு மீனும் கிடைக்கல, இப்போ திரளான மீன்கள். என்னங்க டிஃப்ரென்ஸு? அதே மீனவன், சேம் ஃபிஷர்மேன், சேம் போட், சேம் சி, சேம் ஃபிஷிங் நெட். இன்ஃபேக்ட் இரவு தான் மீன் பிடிப்பாங்க, பகல்ல மீன் பிடிக்கிறது ரொம்ப சாத்தியம் கிடையாது. So disadvantaged environment than last night. அதே வலை, அதே போட்டு, அதே மீனவன், அதே கடல். You know what is the magic here? According to your word. உம்முடைய வார்த்தையின்படி business was going down the drains. Disappointment was setting in. Don't know what to do because not one single fish. The deepest moment in his career probably. ஒரு மீனும் கிடைக்கலையா? என்னையா இது? ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி போடுறேன். Huge catch. வறட்சி நீங்கி செழிப்பு வந்தது. Just I'm taking this story and giving you the dynamic.
கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது உண்டாகிற பிளஸ்ஸிங்கை குறித்து நேற்று தினத்தில் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சில ஸ்டோரிஸை சொல்லி உங்களுக்கு அந்த காரியத்தை இன்னும் புரிய வைக்கிறேன். வறட்சி நீங்கி செழிப்பு வந்தது. வியாபாரம் பண்ணுகிறவர்கள் கவனியுங்கள். உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியலாம். ஆனால் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அதன் நடுவில் ஆண்டவருடைய ஆலோசனை என்ற காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் செய்யாமல், கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் வறட்சியாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு திரளான பிளெஸ்ஸிங் வரணும்னா ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள பழகணும். வியாபாரிகள், கிறிஸ்தவ வியாபாரிகள் கவனிங்க. கிறிஸ்டியன் பிஸ்னஸ்மென் லிசன். லேர்ன் டு ரிசீவ் ப்ராம்ப்டிங்ஸ் ஃப்ரம் த லார்ட். Learn to receive guidance from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள. இவன் ஒரு வியாபாரி, பிஸ்னஸ்மேன். பட் டோட்டலாக ஒன்றும் இல்லாத ஒரு நிலை. ஆண்டவர் அதே இடத்துல அற்புதம் செய்ய கிருபை செய்கிறார். வறட்சி நீங்கி செழிப்பு வந்தது. இரண்டாவது, குறைவு நீங்கி நிறைவு வந்தது. யோவான் 2ஆம் அதிகாரம், the first miracle of Jesus. இயேசுனுடைய முதலாம் அற்புதம், கானா ஊர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக இயேசு மாற்றின அந்த அற்புதம். அந்த கல்யாண வீட்டிற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இயேசுவின் தாயும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிறார்கள். அங்கே திராட்சரசம் குறைவுபடுகிறது. திராட்சரசம் என்பது அந்த நாட்களில் திருமணத்தில் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு ட்ரிங்க்கு. இப்போ நம்ம ஊரில் கல்யாணத்தில் கேசரி அல்லது பாயாசம் அல்லது என்னது குலோப் ஜாமுன் அல்லது ஒரு மைசூர் பாக்கு, ஏதாவது ஒரு ஸ்வீட் வைப்பாங்கல்ல, இல்லை அல்வா ஏதாவது வைப்பாங்க. சம் கைண்ட் ஆஃப் அ ஸ்வீட், கரெக்டாக? அது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இல்லையா? ஒரு இனிப்பு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே திராட்சை ரசம் வர்ற எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிகமான விருந்தாளிகள் வந்து விட்டார்கள் போல திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. இயேசு அங்கே இருக்கிறார். இன்னும் இது வரைக்கும் அற்புதங்கள் அவர் செய்ய ஆரம்பிக்கலை. அப்போ இயேசுவனுடைய தாய் இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. மகனே, அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இயேசு சொல்கிறார், என் வேலை இன்னும் வரலை. சரியா? நல்லா கவனிங்க. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அற்புதம் செய்கிறார். ஹி டஸ் மிரக்கல். என் வேலை வரலன்னு சொன்னார், ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அற்புதம் செய்கிறாரு. வாட்ஸ் ஹேப்பனிங்? நான் அதை படித்து பார்க்கும்போது, வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், வேலை வரலன்னு சொன்னதுக்கும் அவர் அற்புதம் செய்ததற்கும் இடையில் ஒரே ஒரு சம்பவம் தான் நடக்கிறது. இயேசு என் வேலை வரலன்னு சொன்னதுக்கும் அங்கே அற்புதம் நடந்ததற்கும் இடையில் ஒரே ஒரு சம்பவம் தான் நடக்குது. என்ன தெரியுமா? இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவினுடைய அந்த வார்த்தையை முதல்ல கேட்டாங்க தான். ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவங்க வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். டூ வாட் ஹீ சேஸ். டூ வாட் ஜீசஸ் சேஸ். கத்தோலிக்க நண்பர்கள் பார்த்து கொண்டிருந்தால் மேரி அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மேரி அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்றாங்க. ஆமென். இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்றாங்க. கத்தோலிக்க நண்பர்கள் கேட்டுக்கிடுங்க. அந்த அம்மாவே சொன்னது, இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க. அல்லேலூயா. ரைட்டு. இப்போ அந்த வேலைக்காரர்கள் இயேசுகிட்ட வர்றாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த 6 கற்சாடிகளை என்ன பண்ணுங்க, நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். சார்,
எதுக்கு சார் தண்ணி நிரப்ப சொல்கிறீங்க? ஜூஸ் தான் சார் அங்கே கேட்குறாங்க. கேட்கல, சொல்கிறாரு, செய்கிறாங்க. சார் ஜூஸ் தான் சார், இப்போ இதை கொண்டு போனால் அவங்க திட்டுவாங்க சார் என்ன. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்ங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷனு ஃப்ரம் மதர் மேரி. ஸோ இப்போ இவர் என்ன சொன்னார்? ஜாடிகளை நிரப்புங்கள். நிரப்பிட்டாங்க, அதை கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க. நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போங்கள் என்றார். சார் இன்னும் தனியாக தான் சார் இருக்குது. கேட்கல, அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த நிரப்பின வேலைக்கும் அங்கே கொண்டு போய் கொடுத்த வேலைக்கும் இடையில சம்வேர் த மிரக்கல் ஹஸ் ஹேப்பன்ட். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசத்தை என்ன பண்ணுறான், அந்த மிரக்கல் ஒயின், அந்த திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து மாப்பிள்ளையை கூப்பிட்டு, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவாங்க தெரியுமா? சாம்பார் பத்தலை சார், நிறைய பேர் இருக்காங்க சார், கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பா. குழம்பு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பா. கடைசியில் வர 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 கொஞ்சம் குவாலிட்டி குறையும்ல. ஆனால் இப்போ கடைசி வரைக்கும், இன்ஃபேக்ட் கடைசி தான் பெஸ்ட்டு வருது அப்படின்னு மாப்பிள்ளை கிட்ட போய் கேட்குற அளவுக்கு விசேஷமானதை கொடுத்தார். அங்கே பாருங்கள், குறைவு நீங்கி நிறைவு வந்தது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய ஆயத்தமாக இருக்கும் பொழுது. பிரியமானவர்களே, ஒன் ஆஃப் த கீ டு ரிசீவ் அபண்டன்ஸ் and to come out of your lack is to obey God's word. வறட்சி நீங்கி செழிப்பு வந்தது, குறைவு நீங்கி நிறைவு வந்தது. மூன்றாவது, வியாதி நீங்கி சுகம் வந்தது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். எலிசா என்ற தீர்க்கதரிசியின் காலத்திலே நடந்த சம்பவம். நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி, சீரியா நாட்டின் படைத்தளபதி, இப்பொழுது இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, இஸ்ரவேலிலே தேவன் உண்டு என்று சொல்லப்பட்டது வருகிறான். இப்போ தான் அவங்க அடிச்சுட்டு போனாங்க, இப்போ தான் அவங்க இவங்களெல்லாம் தோற்கடிச்சிட்டு போனாங்க. இங்கே இஸ்ரவேல் தேசம் பயந்துக்கிட்டு தான் இருக்கு. அவன் வர்றான். அங்கே அடிமையாக பிடித்து போன பெண் சொல்லுகிறாள், அங்கே போனால் சுகம் கிடைக்கும் சார் உங்களுக்கு. அப்படியா, சுகம் வேணும். அவன் கடிதத்தை வாங்கி கொண்டு வருகிறான். ராஜா பயப்படுறாரு, இப்போ தாண்டா அடிச்சுட்டு போனீங்க, ஏண்டா அதுக்குள்ளே மறுபடியும் வந்துட்டீங்கன்னு. எலிசாவுக்கு தெரியுது தீர்க்கதரிசிக்கு. அவர் வார்த்தையை அனுப்புகிறாரு, தேசத்தில் தீர்க்கதரிசி உண்டு, தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும், என்கிட்ட அனுப்புங்க. இப்போ தீர்க்கதரிசி யோர்தானில் 7 முறை முங்கி எழுந்துறீங்கன்னு சொல்கிறார். அவருக்கு ஒன்று கோவம் வந்துடுது. என்ன சார், என்னமோ ஒரு சில்லியாக ஒரு காரியம் செய்ய சொல்கிறீங்க. நாகமான கோவம் வந்துருச்சு. அவன் நினச்சிருப்பான் ஒரு எண்ணெய் பூசி ஒரு ஜெபம் பண்ணி, அவனுக்கு மைண்டில் சில ப்ரீ கண்டிஷன்டு மைண்ட் செட் ஏதாவது இருந்திருக்கும் போல இருக்குது. இப்போ இந்த தண்ணியில் நீங்கள் 7 முறை முங்கி எழுந்திக்கணும்னு சொன்னால் அது அவனுக்கு இன்சல்ட் மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறான், எங்கள் ஊரில் நதி இல்லையா? எங்கள் ஊரில் நதி இல்லையா? எங்கள் ஊரில் நதி இருக்குது சார், இதை விட பெட்டர் நதி இருக்குது சார். ஆப்னா, பர்பார் என்ற நதிகள்லாம் இருக்குது. எதுக்கு நான் இங்கே முங்கணும்? இங்கே பாருங்க, தண்ணீரில் முங்கிறதுல இல்லைங்க மேட்ரு, தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத தான் இருக்குது விஷயம். The magic is not in the going in and coming out of river Jordan. It is in the obedience of the word of God. தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் கவனிங்க. அவன் சொல்றான் 13ஆம் வசனத்தில், அந்த வேலைக்காரன் இவன் அப்படி இன்சல்ட் மாதிரி ஆன உடனே கவனிங்க, வசனம் 12, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லவோ? எங்கள் ஊரில் நதி இருக்கு சார் என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். கோபத்தில் அவன் திரும்பி போகிறான்.
அவன் ஊழியக்காரர், அந்த நாகமானுடைய வேலைக்காரர், ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? செஞ்சிருப்பீங்க. ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று ஒரு சென்ஸ் உள்ள ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். அவர் சொல்கிறபடி செய்யலாமே. அப்பொழுது அந்த வார்த்தையை கேட்டு நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, that is the word that you should underline, தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, according to the word of the prophet, யோர்தானிலே 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். The magic is not in the water, the magic is in obedience. ஆமென். வியாதி நீங்கி சுகம் பெற்றான், அவன் சுத்தமானான். ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அவ்வளவு டெண்டர் ஸ்கின், அப்படியே அந்த லெப்ரசி, குஷ்டரோகம் இருந்த அவன் இப்பொழுது ஒரு குழந்தையின் அந்த தோலை போல, அப்படித்தானே போட்டிருக்குது, அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். It is not in the lake, it is not in the boat, it is not in the net, it is in the obedience. There was that huge catch. It was not in the water or the jar, it was in the words of Jesus that the miracle was there. Amen. Hallelujah. அற்புதம் வேணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. குறைவு நீங்கி நிறைவு வந்தது, வறட்சி நீங்கி செழிப்பு வந்தது, வியாதி நீங்கி சுகம் வந்தது. நமக்கு நேரம் கடந்து விட்டது. இன்னும் 2 காரியங்கள் இருக்கிறது. பாழாகாமல் பத்திரமா இருந்தது. அது ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி. நாளை தினத்தில் தான் பார்க்கணும். அதை இழக்காமல் மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க, அது அவருடைய லவ் லாங்குவேஜ் என்று சொன்னேன். அதுதான் அஸ்திபாரம் என்று சொன்னேன். இயேசுனுடைய அந்த மலைப்பிரசங்கத்திலிருந்து, தட் இஸ் ஃபவுண்டேஷன், தட் இஸ் தி லவ் லாங்குவேஜ் ஆஃப் காட். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அற்புதம் நடக்கதோ இல்லையோ, ஆண்டவருக்கு அதுதான் பிரியம்னா, அதுதான் அவருடைய லவ் லாங்குவேஜ்னா, ஐ வாண்ட் டு கீப் ஒபேயிங் ஹிம். But you know what? The bonus is, when you obey him, you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ள கொண்டு வரணும். நீங்கள் அதை அனுபவிக்கணும். நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை நிரப்பணும், ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியில் உங்களுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை குறித்து நாங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும். உங்கள் கரம் எங்களோடு இருக்கட்டும். தீங்கு துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் நன்மை கீழ்ப்படியும் பொழுது உண்டாகும் என்று வாசிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே, எந்த நிலையில் இருக்கிறார்களோ தெரியாது. வறட்சி நிலை, குறைவு நிலை, வியாதியின் நிலை, எதில் இருந்தாலும் உமக்கு கீழ்ப்படிவதனாலே உண்டாகிற அற்புதத்தினாலே நிரப்பி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை இரவு மறுபடியுமாக நான் உங்களை சந்திக்கிறேன். சென்னையில் ஹார்வெஸ்ட் திருச்சபை மூலம் 1999ஆம் ஆண்டு துவங்கி ஒவ்வொரு ஆண்டும் குறுகிய கால ஊழியர் பயிற்சி நடைபெற்று வருகின்றது. கடந்த 22 ஆண்டுகளாக 1000க்கும் அதிகமான மாணாக்கர் பயின்று இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கனி நிறைந்த ஊழியம் செய்து வருகின்றனர். 25க்கும் மேற்பட்ட பாடங்கள்
3 மாத காலத்திற்குள் கற்றுத்தரப்படுகின்றன. இந்த பள்ளியின் சில சிறப்பம்சங்கள்: அனுபவமிக்க ஊழியர்கள் மூலம் போதனை, அச்சடிக்கப்பட்ட போதனை குறிப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில், தரமான வகுப்பறை சூழ்நிலை, இரு பாலரும் தங்கி படிக்கும் ஹாஸ்டல் வசதி, ஊழிய அழைப்பை புரிந்து கொள்ள நடைமுறை ஆலோசனை. இத்துடன் ஊழிய அழைப்பு உள்ளவர்களுக்கு படித்து முடித்தவுடன் தேவைப்பட்டால் ஊழிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும். பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ரட்சிக்கப்பட்ட எந்த வயதினரும் சேர்ந்து படிக்கலாம். பதிவு மற்றும் விவரங்களை பெற உடனே எமது அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9382894411. குறைந்த இருக்கைகளே உள்ளன. உங்கள் இருக்கைக்கு முந்துங்கள். இது ஒரு 12 வார ஜீவியமாற்ற பயிற்சிக்கான அருமையான வாய்ப்பு. இன்றே பதிவு செய்யுங்கள்.